நம்ம விளக்கு ஏற்று என்றவுடன் எண்ணெயில் திரியை போற்று ஏற்றக்கூடிய தீப ஒளி மட்டும் அல்ல, நம்முடைய வாழ்வியலின் இருளை அகற்றக்கூடிய ஞான தீபமாகிய கல்வி. ஞான தீபமாகிய கல்வி. அதனால்தான் சொல்கின்றோம், எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான். மாதா பிதா குரு தெய்வம். அப்போது நமக்கு பாடம் சொல்லித்தரக்கூடிய ஆசானை இறைவனுக்கு சமமாக வைத்து பார்க்கக்கூடிய மண் இந்த பாரத தேசம். அதனால்தான் மாத்ரு தேவோபவ பித்ருதேவோபவ குரு தேவோபவ தேவதேவோ. இறைவனுக்கு முன்பு குருவை வைத்து கொண்டாடக்கூடிய தேசம் நம்முடைய தேசம். இன்னும் சொல்லட்டுமா ஒரு வார்த்தை? அற்புதமாக பாரதி சொல்லுவான், அன்னசத்திரம் 1000 வேண்டாம், ஆலயம் 16,000 வேண்டாம், ஆங்கொரு ஏழை சிறுவனுக்கு எழுத்தறிவித்தல் புண்ணியம் யாவினும் புண்ணியம். அடாடாடா, நம்ம கோவில் கட்டுவதும் குளம் வெட்டுவதும் அன்னதானம் கொடுப்பதும் தேர் இழுப்பது மட்டுமல்ல ஆன்மீகம். நாம் கற்ற கல்வியை அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த சமூகத்திற்கு, இன்னும் சொல்ல போனால் வறிய நிலையில் இருப்பவர்களுக்கு கரம் கொடுத்து கல்வியால் தூக்கி அவர்கள் இல்லத்தில் ஞான தீபம் ஏற்றுவதே நிலையான வீடுதோறும் எரியும் தீபம். என்ன அற்புதமான கட்டுரை!